Hello friends, welcome to Sparks Academy. So Sparks Academy ல இருந்து நம்ம வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்காக வந்து மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள் இ அண்ட் இசிஇ அண்ட் சிவில் எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பேசிக் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க நம்மகிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க அதை பத்தின கோர்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்க நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து கடந்த 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் TNPSC ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ல நிறைய வேகன்சி வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவிலுக்கு வந்து பார்த்தா நிறைய வேகன்சி ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பேக்லாக் வேகன்சி நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வரைக்கும் நீங்கள் போக தேவை. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து ரன் ஆகி போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, 80% மேலே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ செகண்ட் பேட்சுக்கான கிளாஸ் ஷெடியூல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம். அந்த ஷெடியூலுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? எஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் எடுத்திருந்தோம். அந்த பேட்ச்ல வந்து கிளாஸ் எடுத்திருந்தோம். அந்த பேட்சுக்கு என்ன மாதிரியான கிளாஸ் பண்ணியிருந்தோமோ, ஸோ என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ரொம்ப எஃபிஷியண்டாக கொடுக்க முடிஞ்சோ அதே மாதிரி எஃபிஷியண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எப்படி இந்த ஷெடியூல் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி பேஸ் பண்ண ஷெடியூல் பண்ணியிருக்கோம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நீங்கள் எழுத போறீங்க, எப்படி வந்து கிளாஸ் பார்க்க போறீங்க, எல்லாமே இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஆல். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு லெவலில் அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு மிகப்பெரிய போஸ்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங்ஸ்லாம் போடுவாங்க. ஓகேங்களா? அதாவது குறிப்பாக மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏஇ டுவார்ட் போர்டில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் TNEB வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 வேகன்சி பேக்லாக் வேகன்சி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எத்தனை நாள் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னையிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 82 டேஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ 82 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த 82 நாள் வந்து எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணி எப்படி வந்து கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஷெடியூல் பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து 12ஆம் டிசம்பர், அதாவது நம்ம டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கிளாஸ் ஷெடியூல் வந்து கம்ப்ளீட் பண்றோம். அந்த மாதிரி தான் நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த ஷெடியூல் ஓகே இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க கோர்சஸ் வாங்கிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான தனி ஷெடியூல் போட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்கோம். அந்த ஷெடியூல் சக்ஸஸ் ஆனதுக்காக தான் வந்து பார்த்தா ஷெடியூல் நம்ம வந்து லான்ச் பண்றோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதாவது நம்ம வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட் எப்படி வந்து பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன சப்ஜெக்ட் பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான பொட்டன்ஷியல் இருக்க சப்ஜெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய படிக்கிறீங்க, ஆனா கம்மியாக தான் கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க. அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட வெயிட்டேஜ் சேம் தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இருக்கு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு, கேட் கேம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரப்போறது 20 கொஸ்டின் தான். எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் 20 கொஸ்டின் தான். அப்ப நீங்க எவ்வளவு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க, அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூல் பண்ணிருக்கோம். அதாவது என்னன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் டர்போ மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சப்ஜெக்ட், ஆனா அதுல வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் நம்ம கேட்க போறோம். அப்ப இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலா படிச்சு முடிச்சுட்டா ஒரு பெரிய பேர்டன் வந்து முடிஞ்சிடும். லாஸ்ட் ப்ரெஷர்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் படிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு மீன்ஸ் 16ஆம் தேதி நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு வந்து முதல் நாள் கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டர்போ மிஷினரி தான் நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டர்போ மிஷினரி தான் வந்து பார்த்தா நம்ம ஆன்லைன்ல எடுக்க போறோம். அப்ப இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டர்போ மிஷினரி நம்ம எத்தனை கிளாஸா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா எத்தனை டேஸா பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 டேஸா பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து 5 டாபிக்ஸா பிரிச்சிருக்கோம். மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டை உடச்சி 5 டாபிக்ஸா நம்ம எடுத்திருக்கோம். அந்த பர்டிகுலர் 5 டாபிக்ஸ்ல என்னென்ன எடுக்க போறோம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கா இல்லையான்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ், ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் மேனோமெட்ரி அண்ட் பாயன்சி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி பாயன்சி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே. இந்த ஆன்லைன் ஷெடியூல் எப்படி சார் கிளாஸ் பார்க்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா இந்த வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இன்னும் யூஜி லெவல். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்பாங்களோ அந்த கொஸ்டினுக்கான எல்லா கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மிஷினரியில். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில டாபிக்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க TNPSC. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வால்ஸ் அண்ட் டைப்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தியரிஸ் ஆஃப் ஜெட் ப்ரோபல்ஷன், அதுக்கப்புறம் வந்து பல்ஸ் ஜெட், ரேம் ஜெட் இன்ஜின்ஸ், ஆன்லைன் கண்டினியூஸ் ஃப்ளோ மானிட்டரிங் சிஸ்டம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு நம்ம லைவாகவும் எடுப்போம், அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப இந்த ஷெடியூல் எதுக்கானது அப்படின்னா வந்து இந்த நாளைக்குள்ள நீங்க இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா வந்து வித்தின் 50 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மெக்கானிக்கலுக்கான எல்லா சிலபஸுமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டேக்கான ஷெடியூல். அதாவது 16ஆம் தேதி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ், ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ், மேனோமெட்ரிக், பாயன்சி இதெல்லாம் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூயிட் கைனமெட்டிக்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அண்ட் டைமென்ஷன் அனாலிசிஸ் இதெல்லாம் பார்க்க போறீங்க. அப்ப
ஸோ அந்த பர்டிகுலர் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி அந்த நாளைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டிருக்கோம். அதை வந்து நீங்க பார்த்தா முடிஞ்சா போதும். ஓகேங்களா? அப்ப இந்த பர்டிகுலர் நீங்க ஷெடியூல் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து வித்தின் 50 டேஸ்க்குள்ள நீங்க மெக்கானிக்கலுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். பேரலா நீங்க ஜிஎஸ்ஓ படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க 50 டேஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கிற 30 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிரிச்சிருக்கோம். நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் 5 போர்ஷனா பிரிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தர் அடுத்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து தெர்மல் இன்ஜினியரிங் வந்து டர்போ மீன்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் என்ன பண்ணிருக்கோம் தனித்தனியா பிரிச்சிருக்கோம். அப்ப தெர்மல் இன்ஜினியரிங் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அடுத்து நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங் தான் மிக பெரிய டாபிக். அதை படிச்சீங்கன்னா அது 20 கொஸ்டின் வரப்போகுது. பட் அந்த டாபிக் கவர் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம இனிஷியலாவே என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமா அஞ்சு டாபிக்கா பிரிச்சிருக்கும். மீன்ஸ் 5 போர்ஷனா பிரிச்சிருக்கும். 5 போர்ஷனுக்கு தனித்தனியா நாள் கொடுத்துருக்கும். அதுக்கான நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் டைமிங் எப்போ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். கிளாஸ் டைமிங் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸ் டைமிங் 6 o'clock இருந்து ஆரம்பிச்சு 9 o'clock ஈவினிங் தான் உங்களுக்கு கிளாஸ் டைம். ஓகேங்களா? ஸோ 6 o'clock 9 o'clockங்கிறது என்னன்னா 3 hours வந்து கிளாஸ் இருக்க போகுது. 3 hours நாட் ஒன்லி ஃபார் டெக்னிக்கல், ஜிஎஸ் மேல அவைலபிளா இருக்க போகுது. ஸோ அப்போ ஜிஎஸும் டெக்னிக்கல் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 6 மணில இருந்து 9 மணிக்கு உங்களுக்கு வந்து கிளாஸ் பேக்கடா இருக்க போது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 hour வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கேப்ல உங்களுக்கு வந்து 1.5 hour வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க வந்து நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப தெர்மல் இன்ஜினியரிங் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 போர்ஷனா பிரிச்சிருக்கும். 5 போர்ஷன் நம்ம நீங்க முடிக்கிறோம் அப்படின்னா 25th 10 நம்ம என்ன முடிக்கிறோம். அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து 25 10ஆம் தேதிக்குள்ள முடிச்சிடலாம். நீங்க 2 சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அப்படிதான் நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒருவேளை உங்களால பார்க்க முடியல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு நான் ஷெட்யூல் பண்ணதை என்னால பார்க்க முடியல, ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசனால என்ன பார்க்க முடியல அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். எப்போ வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நைட்ல வந்து 24/7 தான் ஸ்ட்ரீமிங். எப்போ வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் பேக்லாக நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் ஆன்லைன்ல வந்து உங்களால் இருக்க முடியாது. சில பேர் வந்து கம்பெனியில் இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன் அவைலபிளா இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோஸ் ரெக்கார்ட் ஆயிடும். நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அதே மாதிரி தான் நம்ம வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். ஸோ சேம் திங் வி ஹேவ் அ ஷெட்யூல்டு 10 சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தனித்தனியாக 10 சப்ஜெக்ட் நம்ம ஷெட்யூல் பண்ணிருக்கோம். அதுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க டெஸ்ட் வந்து நம்ம எப்படி வைக்க போறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு கீழே வந்து பட்டு டெஸ்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து நம்ம வந்து போடுறோம். ஓகேங்களா? ஏன் வீக்லி டெஸ்ட் போடுறோம் அப்படின்னா வந்து அப்பதான் வந்து நீங்க பர்டிகுலர் டாபிக் முடிச்ச உடனே நீங்க டெஸ்ட் எழுதும்போது தான் அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப கிளாரிஃபையா இருப்பீங்க, ரொம்ப வந்து கிளியரா இருப்பீங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து மார்க்ஸ் பூஸ்ட் அப் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப டெஸ்ட் எப்படி பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வீக் 1ல வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட். டாபிக் வைஸ் டெஸ்ட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து டெஸ்ட் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா வந்து statics of particles, equilibrium of rigid body and mechanism deformable bodies. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 30 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம். 45 மார்க். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு லான்ச் பண்றோம். இன்னைக்கு வந்து நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இது மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்க இன்னைக்கு லான்ச் பண்றதுல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சார் 16ஆம் தேதி வந்து நீங்க வந்து எஃப்எம் ஆரம்பிக்கலாம், 16ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஆரம்பிக்குது அப்படின்னா இது டெஸ்ட் பேட்சுக்கு தனி ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. ஆனா எல்லா டெஸ்ட்டுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கே நமக்கு எஃப்எம் டெஸ்ட்டுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 30 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிறோம். அந்த 30 क्वेश्चंसமே எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தரோட புக் பேக் क्वेश्चन, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு பிஎஸ்யூஸ், அதாவது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும் இல்லையா, அதோடைய பிஎஸ்யூஸ் கேட்ட क्वेश्चंस, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேஇல கேட்ட क्वेश्चंस, இந்த மாதிரி நிறைய கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கான क्वेश्चंस எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா போடுறோம். ஓகேங்களா? அப்ப டாபிக் வைஸ் டெஸ்ட் மொத்தமா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்க 6 டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ண போறீங்க. மொத்தமா டாபிக் வைஸ் டெஸ்ட் மட்டும் 6 டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து 150 क्वेश्चन மேல நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண போறீங்க. அந்த 150 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 50 क्वेश्चन இருக்கும் உங்களுக்கு அந்த டாபிக் அந்த பர்టిక్యులர் சப்ஜெக்ட்ல இருந்து மட்டுமே. அந்த 50 क्वेश्चनக்கு நீங்க 75 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண போறீங்க. அப்ப பர்టిక్యులர் அந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னு ஈஸியா நீங்க என்ன பண்ணீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா டெஸ்டும் ஷெட்யூல் பண்ணிருக்கோம். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழ ஆன்சரா இருக்கும். ஆன்சர் கீழ எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் சரியா வரல இல்ல தப்பா இருக்கு அப்படின்னா
அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணலாம். நம்மகிட்ட ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கு, அதில் ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? சில ஃபேக்கல்ட்டி தான் பேசணும் அப்படின்னா வந்து நீங்க டேரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஸ்டினை டேக் பண்ணி டேரக்டா ஃபேக்கல்ட்டி மீன்ஸ் அந்த குரூப்ல டேக் பண்ணீங்க அப்படின்னா ஃபேக்கல்ட்டியே உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ ஆன்லைன்ல படிக்கிறேன் சார், என்னோட ப்ராக்ரஸ் எப்படி பாத்துக்கிறது, என்னோட ப்ராக்ரஸ் வந்து எப்படி நான் செக் பண்ணிக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன முடிச்சிருக்கேன் எப்படி செக் பண்ணிடுது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜூம் செஷன்ல ரிவ்யூ மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பர்டிகுலர் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். அந்த ரிவ்யூ மீட்டிங்ல நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியா பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைலாம் இருக்கு, இதெல்லாம் நான் படிக்க முடியல, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியா டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளாஸ் சரியா போக மாட்டேங்குது அப்படின்ற விஷயம் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ரிவ்யூ மீட்டிங்ல பேசலாம். அந்த ரிவ்யூ மீட்டிங் எல்லா ஸ்டாஃப்மே அவைலபிளா இருப்பாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டோடைய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கன்சர்ன் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி ஷெட்யூல் நம்ம சொல்றது. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வந்து ப்ரிப்பரேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படிக்கிறது மட்டும் ப்ரிப்பரேஷன் கிடையாது. நீங்கள் படிக்கிறது ஒரு 30% இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ராக்டிஸ் கண்டிப்பாக 70% இருக்கணும். 70% ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீங்க ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அந்த கான்செப்ட்டுக்கான எம்சிக்யூல எப்படி அந்த கொஸ்டினை கேட்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பர்டிகுலர் கேட் கேம்ல ஒரு கொஸ்டின் நான் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிக்கிறேன் அப்படின்னா அந்த கான்செப்டை எம்சிக்யூல எப்படி வந்து நான் அப்ரோச் பண்றது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இல்லைன்னா கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்னா நீங்க ஜஸ்ட் அந்த கான்செப்ட் படிப்பீங்க, அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் எழுதிட்டு வருவீங்க. பட் இங்க அப்படி கிடையாது. அந்த எம்சிக்யூ பேட்டர்ல அதை வந்து அப்ரோச் பண்ண தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து எவ்வளவு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்றீங்க, எவ்வளவு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றீங்க, எவ்வளவு எம்சிக்யூ பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுடைய பாஸ் பர்சன்ட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல கொடுக்குற மெத்தட். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல ஆஃப்லைன் கிளாஸ்மே அவைலபிளா இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸ் என்ன மெத்தட்ல நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து ஆஃப்லைன் கிளாஸ்ங்கிறது ஃபுல் டே கிளாஸ். ஓகேங்களா? ரெகுலர் கிளாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டே கிளாஸ். ஃபுல் டேங்கிறது பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock இருந்து 1:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்கும். மீன்ஸ் ஆஃப்லைன்ல ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலா எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 o'clock ஸ்டார்ட் பண்ணி 5:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிஎஸ் கிளாஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து பார்த்துக்கலாம். மீன்ஸ் ஒன் டே ஃபுல்லா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க வந்து படிக்கலாம். ஓகேங்களா? அந்த கிளாஸுமே அவைலபிளா இருக்கு. அதுக்கான கிளாஸ் வேணும்னாலுமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் கால் பண்ணுங்க. அதாவது 8190879379 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூப்பிட்டு பேசுவாங்க. ஸோ அந்த உங்களுக்கான கிளாஸ் என்ன வேணும், உங்களுக்கான கொரிஸ் வேணும் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைல் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஷெட்யூல் எல்லாமே ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் வந்து ஒரு 50 நாளுக்குள்ள நம்ம வந்து எந்த அளவுக்கு டாபிக் நம்மளால கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணிடலாம். இந்த டாபிக் கவர் பண்றது யாராக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு நாளில குறைஞ்சது ஒரு 4 hours என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும் படிக்கிறதுக்காக. மீன்ஸ் அதாவது கிளாஸ் டைம் இல்லாம அதர் தன் கிளாஸ் டைம் என்னால் 4 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கானது தான். கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணலாம். நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 15 டேஸ்ல மீன்ஸ் 50 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது மாதிரியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக் இன்ஜினியரிங் வி ஹேவ் ஷெட்யூல், ஆல்சோ வி ஹேவ் ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸ். நீங்க அதுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான கிளாஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இசிஇ ட்ரிபிள் சிவில் எல்லாருக்குமே நம்மகிட்ட வந்து கிளாஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஷெட்யூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. இந்த ஷெட்யூல் ஓகே அப்படின்னா வந்து நீங்க வந்து கிளாஸ் தாராளமா ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்ல சார் என்ன வந்து கிளாஸ்லாம் வேணாம், ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டேன், டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து அதையும் வந்து நீங்க அவைல் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சியில் கண்டிப்பா நம்ம வந்து எல்லாருமே ஒர்க்கு போயிடலாம். ஓகேங்களா சார்? தேங்க்யூ ஸோ மச். ஸோ எந்த குறிஸா இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, டெக்னிக் டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஃபேக்கல்டிஸ் கண்டிப்பா வந்து கால் பண்ணி பேசுவோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.